அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது யாருக்கு எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவார்கள். இதுதான். இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் காமிச்சு எனக்கு வரப்போகிற மனைவியோட குணங்கள் எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போது அது சிம்பிளாக சொல்லலாம். அதாவது எல்லா கிரகங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும். இருந்தாலும் பொதுப்படையில் ஜஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே 7ஆம் வீட்டில் யார் இருக்கா, 7ஆம் வீட்டின் அதிபதி யார், 7ஆம் வீட்டை யார் பார்க்குறா அப்படின்னு இதை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் ஒன்று ஈஸியாக ஓரளவுக்கு. அது ஏறக்குறைய 75% மேலே, 3/4 மேலே அது மாதிரியான கேரக்டருக்குரிய பெண்கள் தான் அந்த பையனுக்கு மனைவியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது பொது குணநலன்கள், வரப்போகிற பெண்ணோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது. இப்போது நம்ம லக்ன ரீதியாக சிலர் பார்ப்பாங்க. மேஷ லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வீடு. அப்போ 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வீடாக இருந்ததுன்னா சுக்கிரனை போட குணநலன் உள்ள மனைவி வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு அதை முக்கியமாக பார்க்கணும். 7ஆம் வீட்டில் தங்கிய கிரகம், 7ஆம் வீட்டின் அதிபதி, இது 2 பேரோட நிலையை வைத்துத்தான் நாம் வரப்போகிற பெண் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ முதலேருந்து பார்ப்போம். நம்ம இப்போ 7ஆம் வீடு செவ்வாய் வீடாக இருந்தால், 7ஆம் வீடு செவ்வாய் வீடாக இருந்தால் வரப்போகிற மனைவி எப்படி இருப்பான்னா, வரப்போகிற மனைவி நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாள். சற்று கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாள். ஆனாலும் அதே நேரத்தில் பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாள். ஆனாலும் அந்த மனைவியினுடைய சகோதரர்களை நீங்கள் ஏதாவது பேசினால் அவளுக்கு உடனே பொறுக்க கொள்ள முடியாத அளவிற்கு கோபம் வந்துவிடும். ஸோ இதுதான் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும். அடுத்து 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எது போன்ற மனைவி வருவாள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 7ஆம் வீடு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது காரகோபாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை ஆட்சி உச்சம் பெற்றாலோ இல்லை அதை குரு பார்த்துட்டு இருந்தாலோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ மனைவி மகாலட்சுமியை போல இருப்பாள். நல்ல சிரித்த முகம், சந்தோஷ நிலை அனைத்தும் இருக்கும். ஆனாலும் கோபம் வந்துவிட்டால் ஒரு பெரிய இதுவாயிடும். அதாவது பெரிய என்ன ஆகும்னா வாக்குவாதம் ஏற்படும். ஆனாலும் அந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கண்டிப்பாக நல்ல மனைவி, படித்த மனைவி, முக்கியமாக கணவனுக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய மனைவியாக கண்டிப்பாக இருப்பாள். அடுத்து 7ஆம் வீட்டில் புதன் இருந்தால் என்ன எப்படின்னா, வரப்போகிற மனைவி நல்ல அறிவாளியாக இருப்பாள். எதையுமே அனலைஸ் பண்ணக்கூடிய, ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய மனைவியாக அமைவாள். ஆனால் நிறைய பேசக்கூடிய மனைவியாக அமைவாள். அவளை நீங்கள் பேச்சில் வெல்வது ரொம்ப கடினம். அவருக்கு ஈக்குவலாக பேசி நீங்கள் அவளை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினம். ஆக அவளிடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் கொஞ்சம் தப்பித்து விடலாம். ஆனாலும் மிக நல்ல மனைவி, குடும்பத்தை நல்ல கவனிக்கக்கூடிய மனைவி, நல்ல குடும்பத்துக்கு பிளான் பண்ணக்கூடிய, அதாவது நல்ல வரவு செலவுகளை அருமையாக பிளான் பண்ணி சொந்தங்களையும் நண்பர்களையும் நல்ல அனுசரித்து போகக்கூடிய ஒரு அருமையான மனைவி அமைவாள். அடுத்து 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால், 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் கலகலகல என
இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மனைவியை பார்க்கலாம். ஆனால் அந்த மனைவி திடீரென முகம் சோகமாக ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் சந்தோஷமாக சிரிப்பாள், சில நேரங்களில் சோகமாக இருப்பாள். என்ன ஏது காரணமே புரியாத அளவுக்கு மனம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவளுக்கு இருக்கும். இருந்தாலும் பொதுவாக சந்தோஷ நிலையே அதிகம் இருக்கும். மகிழ்ச்சி பொங்கும். முக்கியமாக செல்வ நிலையாக இருப்பாள். சந்தோஷம், அவள் இருக்கக்கூடிய இடத்தில் செல்வத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மனைவி சந்தோஷத்தை தருவாள், மகிழ்ச்சியை தருவாள், குழந்தைகளை நன்கு கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை பெறக்கூடிய மனைவியாக கண்டிப்பாக வருவாள். நிச்சயம் அவளுக்கு குழந்தை பேர் இருப்பதற்கும் பாசிபிலிட்டி நிறையவே உண்டு. அடுத்து 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால், 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் தீர்க்கதரிசியாக ஒரு நல்ல சிறப்பான ஒரு பேச்சாற்றல் உள்ள மனைவியாக வருவாள். ஆனாலும் சில நேரங்களில் எரிச்சலை தரக்கூடியதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்போ அவளுடைய பெயர் கண்டிப்பாக சற்று உங்களை விட சற்று பிரபலியமாவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னார் கணவர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பெருந்தன்மை, பரோபகார சிந்தனை, இந்த ஆத்மார்த்தமான விஷய ஒரு சந்தோஷங்கள் இவை அனைத்தும் கண்டிப்பாக அவள் தருவாள். நல்ல ஒரு உயர்ந்த குணம் உள்ள ஒரு மனைவியை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு குரு கிடைத்ததாகவே நாம் கருத வேண்டும். 7இல் குரு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தினம் தினம் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி உங்களை உயர்த்தக்கூடிய நிலைக்கு வருவாள். கண்டிப்பாக அவளால் நீங்கள் பெருமைப்படுவது நிச்சயம். ஆனாலும் அவள் சந்தோஷங்களை அளவாக கொடுப்பாள். நீங்கள் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் அது ஆபத்து என்று உங்களுக்கு உணர்த்துவாள். உங்களுக்கு எது எந்த நேரத்தில் தேவை என்பதை சமயமறிந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலியான பெண்ணாக உங்களுக்கு அமைவாள். 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் உழைப்பாளி, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உழைப்பாளியை நீங்கள் பெறலாம். உங்களுக்காக உயிரை விட்டு உழைப்பாள். உங்கள் குடும்பத்திற்காக உயிரை விட்டு உழைப்பாள். சதா காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பாள். வேலை செய்வதற்கு அஞ்சவே மாட்டாள். ஆனாலும் சில நேரங்களில் சில அழிச்சாட்டியம் சொல்லுவாங்களே, அதாவது வைராகியம், ஒரு அன்ஈசினஸ், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அதை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதே 7ஆம் வீட்டில் ராகு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டே இருப்பாள். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் சந்தோஷத்தை தந்து கொண்டே இருப்பாள். எந்த நேரமும் வாழ்க்கையை லக்ஸுரியாக வைத்து கொள்வாள். ஆனாலும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் லக்ஸுரியஸ் லைஃப் தான் உங்களுக்கு உண்டு. வீட்டிற்குள் வந்தால் நீங்கள் ஆடம்பரமான பொருள்களில் தான் இருக்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஸோ நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக இந்த 7ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு துணை புரிவாள். 7ஆம் வீட்டில் கேது இருந்தால் எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் என்றால், மனைவி ஞான விஷயத்தில் சிறந்து விளங்குவாள். ஆன்மீகம், பக்தி முதலியவைகளில் நல்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆழ்ந்த மனோபலம் உண்டு. எல்லாரையும் ஒரே மாதிரியாக பாவிக்கக்கூடிய நிலை அவளுக்கு உண்டு. ஆனாலும் அவள் உள்ளதை உள்ளபடி சொல்வதால் சில நேரங்களில்
அவள் பெயர் கெடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளிப்படையான குணமும் ஓப்பன் மைண்டும் கொண்ட பெண்ணாக வருவாள். இதனால் நீங்கள் சில தவறுகள் செய்தாலும் அதை உடனுக்குடன் சுட்டி காட்டுவாள். இந்த தவறுகளை சுட்டி காட்டுவதால் கண்டிப்பாக அவள் பல நேரங்களில் உங்களால் வெறுக்கக்கூடிய நிலையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அவளை பற்றி நீங்கள் உயர்வாகவே தான் கருதுவீர்கள். உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் கூட அவளுக்கு முதலில் இழிபெயர் முதலில் அவளை பிடிக்காவிட்டாலும் சப்சிக்வெண்ட்டாக கண்டிப்பாக அவளை படித்தவர்களுக்கும் பண்புள்ளவர்களுக்கும் நிச்சயம் பிடிக்கும். ஆக இந்த 9 கிரகங்கள் இந்த 7ஆம் வீட்டில் இருந்தால் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். ஆனால் இதை நீங்கள் அப்படியே உங்கள் ஜாதகத்தில் ஃபிட் பண்ணி பார்த்தால் பலன்கள் சற்று மாற வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த 7ஆம் அதிபதி நின்ற வீட்டின் அதிபதி யார் என பார்க்க வேண்டும். இப்போ செவ்வாய் இருக்கிறதுன்னு வச்சுங்க. அப்போ செவ்வாயோட நட்பு கிரகங்களுடைய வீட்டில் அந்த கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பலம் சற்று கூடுதலாக இருக்கும். இதே பகை கிரகங்களுடைய வீட்டில் இருந்தால் அந்த பலம் சற்று குறைந்து காணப்படும். அதே நேரத்தில் குருவின் பார்வை பெறும்போது இந்த பலம் சற்று கூடி காட்டும். இதே சனியின் பார்வை பெறும்போது இந்த பலம் குறைத்து காட்டும். ஆக சுபர்களின் சம்பந்தம் ஏற்படும் போது சற்று சிறப்பான பலன்களை தரும். அசுபர்களின் சம்பந்தம் ஏற்படும் போது சில பலன்கள் குறைத்து காட்டும். ஆனாலும் இது பொதுவான குணமாக இருந்தாலும் இந்த குணம் வரப்போகிற மனைவியிடம் கண்டிப்பாக இது மிளிர்வதை நீங்கள் பார்க்கலாம். இது கணவனுக்கு மட்டும் நான் சொல்வதாக கருத வேண்டாம், வரப்போகிற மனைவியை மட்டும் சொல்வதாக கருத வேண்டாம். இது வரப்போகிற கணவனுக்கும் உண்டு. ஆக இது ஆண் பெண் இருபாலருக்கும் இது ஏறக்குறைய பொருந்துவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அன்பிற்கிணையீர், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். உங்களுடைய சந்தேகங்கள், ஆலோசனைகள் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் தரவும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து மகிழவும். நன்றி, வணக்கம்.